அன்பு செலுத்து என்று யாரோ கட்டளையிட்டது போல் குரல் கேட்கவே 17 வயதான புளோரன்ஸ் நைட்டிங்கேல் தூக்கத்தில் இருந்து திடுக்கிட்டு விழித்தாள். அன்றைய தினமே அவள் கண்களில் பட்ட அன்பு செலுத்துங்கள், காலம் குறைவாகவே இருக்கிறது என்று தேவாலயச் சுவரில் இருந்த வாசகம் அவளை சிந்திக்க வைத்தது. அந்த சமயம் அவளை திருமணம் முடிக்க மிகுந்த அந்தஸ்துள்ள குடும்பத்தில் இருந்து ஒரு மணமகன் வந்தான். ஆனால் என் மனதில் ஒரு விதை விழுந்திருக்கிறது, அதற்கு விடை கிடைத்த பின்னரே திருமணம் என்று மறுத்துவிட்டாள். அதன்பின் ஒரு மருத்துவமனைக்குச் சென்ற புளோரன்ஸ் அங்கு நோயாளிகளின் பரிதாப நிலையைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தாள். அன்பு செலுத்து என்ற வாசகத்திற்கு அர்த்தம் உணர்ந்தாள். உடனே எவ்வித அருவருப்பும் இன்றி நோயாளிகளை தொட்டு தூக்கி துடைத்து சுத்தம் செய்தாள். நடந்ததைக் கேள்விப்பட்ட அவளின் பெற்றோர் கடும் கோபம் அடைந்தனர். உனக்கு தொற்று நோய் வந்துவிடும், ஏன் இப்படி குடும்பமானம் போகும்படி நடந்து கொள்கிறாய், திருமணம் செய்து கொள் என்று வற்புறுத்தினர். ஆனால் புளோரன்ஸோ சாதனை புரிந்து மக்கள் மனதில் இடம் பிடிக்கவெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனால் ஆதரவுக்கு ஏங்கிக் கொண்டு இருக்கும் நோயாளிகளிடம் அன்பு செலுத்தி அவர்கள் மனதில் இடம் பிடிக்கப் போகிறேன். எனக்கு வழி விடுங்கள், அன்பு செலுத்த காலம் குறைவாகவே இருக்கிறது என்று பதில் சொல்லிவிட்டு மருத்துவமனைக்கு ஓடினாள். இங்கிலாந்தைச் சேர்ந்த ஒரு பணக்கார குடும்பத்தில் உள்ள வில்லியம் எட்வர்ட் நைட்டிங்கேல், பிரான்சஸ் ஸ்மித் தம்பதி ஆகியோருக்கு 1820 இத்தாலியில் சுற்றுப்பயணம் செய்து கொண்டு இருந்தபோது அவர்களுக்கு ஒரு பெண் சிசு பிறந்தது. பிறந்த ஊர் பெயராக புளோரன்ஸ் என்பதையே அந்த குழந்தைக்கு சூட்டினார்கள். அந்த காலத்தில் படிக்காதவர்கள், வாழ்க்கையில் போக்கிடமற்றவர்கள் போன்றோர் மட்டுமே இந்த நர்ஸ் வேலையில் இருந்ததால் அந்த துறை மட்டமாகவே மதிக்கப்பட்டது. ஆனால் 1850 லண்டன் மாநகரில் நர்ஸ் பணியில் திரும்பிச் சேர்ந்தார் புளோரன்ஸ். இங்கிலாந்து, பிரான்ஸ், துருக்கி ஆகிய நாடுகள் இணைந்து 1854 ரஷ்யா மீது போர் செய்தார்கள். துருக்கியில் இங்கிலாந்து வீரர்கள் கடுமையாக காயமுற்று கவனிப்பாரின்றி மரணமடைகிறார்கள் என்று கேள்விப்பட்டதும் புளோரன்ஸ் உடனடியாக 38 தாதிகளை அழைத்து கொண்டு அங்கே விரைந்தார். முதலில் சுகாதார வசதி சீராக்கி சிகிச்சை தந்ததோடு ஒவ்வொரு வீரரின் குடும்ப கதையையும் கேட்டு கடிதம், பணம் அனுப்பி உதவினார். எல்லோரும் உறங்கிய நள்ளிரவுக்கு பின்னரே அவர் இறங்கினார். எல்லாரும் தூங்கிய பிற்பாடு ஒரு கைவிளக்கோடு சென்று ஒவ்வொருவரையும் உத்து கவனித்து வேண்டிய பணிவிடைகளை செய்து வந்தார். 48% இருந்த மரண சதவீதம் வெறும் 2% குறைந்தது. கிட்டத்தட்ட 12 வருடங்கள் நோய்வாய்ப்பட்டு படுக்கையில் இருந்தபோதும் 200 புத்தகங்கள் எழுதியும் தனது 90வது வயதில் மரணமடைந்தும் இன்னும் மக்கள் மனதில் தனது சேவையால் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். நன்றி.